அந்த ஐயா சிவாய புண்ணியத்தை நமங்கய்யா. கால் அட்டன் பண்ணுங்கய்யா. ஆமா ஆமா இருக்குமா. அந்த சிவபுண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் ஒற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, தெய்வ புலமை உடையவர் திருவள்ளுவநாயனார் என்று சைவ சித்தாந்த நூல்கள்ல 8 நூல்ல அருளி செய்த உமாபதி சிவாச்சாரியார் அந்த 1330 குறளையும் நன்காக படித்து அவருக்கு இருக்கிற அறிவு இருக்கிறதே தெய்வத்தை அறியக்கூடிய புலமை என்று நெஞ்சு விடுத்தூதல காட்டுகிறார். தெய்வ புலமை உடைய திருவள்ளுவர் நாயனார் அருளி செய்த அந்த திருக்குறளை அறம் பொருள் இன்பம் என்கிற வகையில இல்லறையியல் அது அறத்துப்பால் என்றும், அறத்துப்பால்ல துறவரையியலும், பிறகு பொருட்பால்ல அரசியல் அங்கையியல் இதுல விட்டு போன ஒளிவியல் என்பதை எல்லாம் காட்டி காமத்துப்பாலை அழகாக காட்டுகிறார். அதெல்லாம் இறைவனுடைய கருணையினாலே உயிர்கள் தான் வினையை அனுபவித்து கழிக்கிற பொழுது மீண்டும் வருவினை வாராமல் இருப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய ஒழுகலாறுகள் இந்த திருக்குறளிலே காட்டப்பட்டிருக்கின்றன. நமக்கு வினை என்பது நாம் முற்பிறப்புகள் செய்ததற்கு ஏற்ப நமக்கு அது வரும் என்று இருந்தாலும் கூட நாம் சில ஒழுங்கு முறைகளை கையாளுகிற பொழுது அந்த வினையிலேயும் கூட குறைந்த நிலை நமக்கு ஏற்படும். ஏதாவது ஒருத்தர் நீண்ட நாள் அவர் மேல கோபம், அவர் செய்த செயலால மீண்டும் அவர் திருந்தி நம்மிடத்துல பணி செய்கிற பொழுது அந்த உண்மைத்தன்மையை காட்டினால் அவரிடத்துல இரக்கம் வருவது மனிதநேயம் தானே. ஆக மனிதனுக்கு அப்படி இருக்கிற பொழுது கடவுள் எவ்வளவு பெரிய செயலை செய்ய மாட்டார். ஆக உலகத்திலே உயிர்களுக்கு இறைவன் பிறப்பை கொடுப்பதற்கு காரணம் தன்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்வதற்காகத்தான். ஆக எதிர்பார்க்கிற அறியாமை போய்விடுமே ஆனால் அப்புறம் அந்த உயிரை மன்னிப்பதால எந்த விதமான தவறும் இல்லையே. இது நாம் சிந்தித்தாலே தெரியும். அந்த முறையில் வினைக்கு ஏற்ப மக்கள் வாழ்ந்தாலும் கூட அதிலே இருக்கிற ஒழுங்கு முறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற வகையில குடும்பத்திலே இல்லறையில இருக்கிற பொழுது எப்படி வாழ வேண்டும், எவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும், துறவறையில எப்படி இருக்க வேண்டும் என்றும் என்று சில ஒழுங்கு நெறிகளை 10 குறள் வீலம் நமக்கு காட்டுகிறார். அதிலே அரசியல் பகுதி பொறுப்பால் ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன் எந்த முறையில இருக்க வேண்டும் என்பதை காட்டி, ஏனென்றால் மன்னன் எவ்வழியோ குடிமக்கள் அவ்வழி. மன்னன் கடைபிடிக்கிற ஒழுகலாறுகளை குடிமக்களும் கடைபிடிப்பார்கள் என்ற நோக்கத்திலே அரசியல் பகுதியில மன்னனுக்கு கூறுவதை போல மன்னனுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் பல அறிவுரைகளை காட்டி வருகிறார். அந்த அறிவுரை தொகுப்பிலே இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி ஒற்றாடல் என்கிற பகுதி. 59வது அதிகாரம் ஒற்றாடல். ரொம்ப அருமையான பகுதி. அதாவது பகை, நொதுமல், நட்பு இந்த 3 வகைகளிலேயும் நாம் அறியக்கூடிய பொருளை உரிய காலத்திலே அறிய வேண்டும். அது பகைவராக இருந்தாலும் சரி, நெருக்கமான நட்பாக இருந்தாலும் சரி, நொதுமலாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை
உற்று அறிய வேண்டும். அது ஒற்றரை ஆளுதல் ஒற்றாடல் என்று நமக்கு சொல்லப்படுகிற பகுதியாக நாம் பார்க்கிறோம். ஆடல் என்பது அறிதல் என்ற பொருள் இங்கே வந்தது. ஒற்றாடல் அதாவது ஒற்றர்களை ஆளும் திறன், ஆடல் ஆளுதல் என்ற பொருளிலே நமக்கு இங்கே ஆசிரியர் அருமையாக காட்டுகிறார். ஆக 59வது அதிகாரம் ஒற்றாடல். முதல் குறள் ரொம்ப அருமையான குறள். ஒற்றும் உரை சான்ற நாளும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். ஒரு மன்னவனுக்கு எது கண் தெரியுமா என்றால் ஒற்றருடைய துணை ஒரு கண். இன்னொன்று உரை சான்ற நூல். ஒற்றும் உரை சான்ற நூல். இந்த நூலுக்கு சொன்ன பாருங்க, உரை சான்ற நூல். அப்ப சான்ற என்பது பெருமையுடையது, உயர்வுடையது, ஒருபால் கோடாமை இருப்பது. இதுதான் சான்றோர் கழகம். ஆக உரை சான்ற என்றால் உலக மக்கள் கடைபிடிக்க வேண்டிய அறநூல்கள்ல எல்லாராலும் போற்றக்கூடிய நல்ல நூல்கள். அந்த நூலுக்கு என்ன பெயர்? உரை சான்ற நூல் என்று காட்டினார். அந்த உலகம் போற்றக்கூடிய அந்த நூல்முறை ஆகிய இவை இரண்டும், அப்போ ஒற்றர் துணையும் உலகமெல்லாம் போற்றக்கூடிய நூல்முறையும் ஆகிய இந்த இரண்டு பெரும் கருவிகள் தான் மன்னவன் கண். தெற்றென்கண்ணர். தெற்று என்பது தெளிவு என்று பொருள். மன்னன் தன்னுடைய கண் என தெளிந்து அவன் இந்த இரண்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும், ஒற்றர் துணையையும் உலகம் போற்றுகிற நூல்முறைகளையும் மன்னன் கண்ணை போல் விரும்பி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறார். எனவே நாட்டு மக்கள் நலம் பெறும் பொருட்டு ஒற்றும் புகழையும் ஆட்சி முறை, இந்த ரெண்டு செயல்களை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள். இந்த நூல் ஒற்று ஆகிய இரண்டையும் அரசன் தன்னுடைய இரு கண்களாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் கண்களால் அறிய முடியாதவைகளையும் இந்த இரண்டும் மன்னனுக்கு காட்டிக் கொடுக்கும். அதனால் கண்கள் இந்த இரண்டும் என தெளிந்து மன்னன் அந்த ஒற்றர் துணையையும் உலக மக்களால் போற்றக்கூடிய ஆட்சி முறை பற்றிய நூலையும் அவன் அதை துணையாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அருமையா காட்டுகிறார். இதுல ஒற்றருடைய ஒற்றினது சிறப்பை முதல் குறள்ல காட்டுகிறார். ஆமா, ஆக ஒற்றி என்ன செய்யும் என்பதை காட்டுகிறார். தன்னுடைய கண் செல்லாத பரப்புகளுக்கெல்லாம் சென்று அங்கே நிகழ்ந்தனவற்றை கண்டு அவையெல்லாம் மன்னனுக்கு உணர்த்துவார்கள். யாரு? ஒற்றர். மேலும் இந்த நூல் இருக்கிறது பாருங்கள், உலகமெல்லாம் போற்றக்கூடிய நூல் இருக்கிறது பாருங்கள். அந்த நூல் நிகழ்ந்தவற்றிற்கு தன்னுடைய உணர்வு செல்ல மாட்டாத வினைகளை எல்லாம் சொல்லி உணர்த்துவது. அப்போ நூல் தன் உணர்வு செல்லாத இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லி உணர்த்துவது, கண் செல்லாத இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய நன்மை தீன்மைகளை நமக்கு காட்டுவது ஒற்றர். எனவே இந்த இரண்டையும் ஒரு மன்னன் தனக்கு கண்ணாக கொள்ள வேண்டும். மேலும் பரிமேலழகர் எழுதுகிற பொழுது இந்த இரண்டையுமே தனக்கு ஊனக்கண்ணும் ஞானக்கண்ணுமாக அவன் உறுதியாக ஏற்றுக்கொண்டு
அதன் வழி அரசாட்சி புரிய வேண்டும் என்று காட்டினார். அதிலே ஒற்றனை ஒற்று என்று காட்டினார். வேந்தனை வேந்து என்று கூறுமா போல ஒற்றனை ஒற்று என்று நமக்கு அருமையாக காட்டினார். எனவே தெற்றென்க, அந்த தெற்று என்பது தெளிதல். ஒரு மன்னன் அரசாட்சி பண்ணுகிற பொழுது ஒற்றர்கள் கூறக்கூடிய செய்திகளை துணையாக கொண்டும் உலக மக்களால் போற்றக்கூடிய நூல்களின் துணையாலும் அவன் ஒரு செய்தியை உறுதி செய்ய வேண்டும், தெளிய வேண்டும் என்று முதல் குறளிலேயே ஒற்றினது சிறப்பை நமக்கு காட்டுகிறார். ஆமா, ஆக ஒற்றும் முறை சான்ற நூலும் என்று அருமையாக காட்டுகிறார். எனவே ஒற்றினையும் முறையமைந்த நூலினையும் அரசருக்கு கல்வி இன்றியமையாததை போல இந்த இரண்டும் இன்றியமையாதது என்று மணக்குடவர் என்கிற உரையாசிரியரும் மிக அருமையாக காட்டுகிறார். மேலும் பரிபாடல், பெருங்கதை ஆகிய நூல்கள்ல ஒற்று மணவன் கண் போலும் என்ற திருக்குறள் கருத்து பரிபாடலிலேயும் அங்கே கூறியிருப்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம். பெருங்கதையில உரை சான்ற நூல் மன்னவன் கண் போலும் என்று காட்டுகிறார். எனவே இந்த நூல்களிலேயும் இந்த நெறிமுறை வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. சீவக சிந்தாமணியில காதிவேல் மன்னர் தங்கள் கண்ணன வைக்கப்பட்ட நிதி மேல் சேர தெற்றாய் என்ற ஒரு குறிப்பும் நமக்கு வருகிறது. ஆக திருக்குறள் கருத்தை ஏனைய நூலாசிரியர்களும் காட்டியிருக்கிறார்கள். ஆக ஒரு மன்னனுக்கு ஒற்று ஒற்றர் துணையும் உலகமெல்லாம் போற்ற சான்றாண்மை மிக்க சான்றார்களின் நூலும் இரண்டு கண்களாக மன்னன் போற்ற வேண்டும். அது ஊனக்கண் போல ஞானக்கண் போல என்று பரிமேலழகர் காட்டுகிறார். இனி இரண்டாவது குறள். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை இங்கான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில்தான். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவர், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒற்றரை கொன்று உடனுக்குடன் அறிந்து வைத்துக் கொள்வது அரசனுடைய கடமை என்று இரண்டாவது குறள்ல திருவள்ளுவநாயனார் அரசருக்கு அறிவுறுத்துகிறார். ஆள்பவனாகிய மன்னன் பகை, அயலார், நண்பர் ஆகிய எல்லாரிடத்திலேயும் நிகழ்க்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் எல்லா காலத்திலேயும் விரைந்து தெரிய வேண்டும். அத சொன்னார். வல்லறிதல், அது சிறப்பாக தெரிய வேண்டும். அந்த முறையில ஒற்ற மூலம் நடப்பட எல்லாவற்றையும் அறிந்தபடி இருத்தலே, அறிந்தபடி அரசாட்சி செய்வதே வேந்தனது தொழில் என்று அருமையா காட்டுகிறார். வேந்தனுக்கு பல தொழில் இருக்கின்றன. ஆனாலும் கூட எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை. அப்ப எல்லாரிடத்திலேயும் நிகழக்கூடியவை. பிறகு எல்லாவற்றையும் நாள்தோறும் தினத்துக்கு தினம் ஒற்றால் வேந்தன் விரைந்து அறிய வேண்டும். அதுவே வேந்தன் தொழில், அரசனுக்குரிய தொழில் என்று காட்டுகிறார். எல்லார் என்பது மூன்று தரத்தாரை காட்டுகிறார். ஒன்பது ஏவலாளன், இனிய நண்பன், அயலார். இவைகளை மூவகை இயல் என்று கம்பநாட்டார் கம்பராமாயணத்துல காட்டுகிறார். அப்ப மூன்று திறத்தாரையும் எல்லாம் நிகழ்பவை. அப்ப நல்லவும்
தீயவும் ஆய சொல் செயல் இவையெல்லாம் அங்கங்க நிகழும். நிகழுகிற பொழுது உரிய முறையில் ஒற்றர்களை கொண்டு உடனாக அவை தெரிய வேண்டும். எனவே ஒற்றன் என்பது அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தால் ஒற்றன் என்ற சொல் வந்தது. எனவே ஒற்றனுடைய பயன் என்ன என்று சொன்னால், எல்லா இடங்களிலேயும் நடக்கக்கூடிய செயல்களை மிக விரைவாக வந்து மன்னனுக்கு தெளிவுபடுத்துவதுதான் ஒற்றர்களால் மன்னனுக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்பதை காட்டுகிறார். அதை ரொம்ப மணக்குடவர் என்ற உரையாசிரியர் பகைவராக இருந்தாலும் நட்டாராக இருந்தாலும் பத்திமராக இருந்தாலும் உதாசீனராக இருக்கின்ற அரசருக்கு அவர் சுற்றத்திற்கும் தம் சுற்றத்திற்கும் அறம் பொருள் இன்பங்களை பற்றி நிகழ்பவை எல்லாவற்றையும் நாள்தோறும் ஏனையோர் அறிவதற்கு முன் தான் ஒற்றால் விரைந்து அறிதல் வேந்தனுக்கு தொழில் என்று இரண்டாவது குறளிலே அழகுபட காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இதுதான் வேந்தனுக்கு இருக்க தொழில்கள்ல சிறப்பாக அமையப்பெற்றன. இனி மூன்றாவது குறள். ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன் கொற்றம் கிழக்கிடந்த இல் என்று காட்டினார். ஆக ஒற்றர் மூலம் நாட்டு நடப்புகள் உடனுக்குடன் அறிய வேண்டும். சூடான செய்தி என்பதை போல ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிய வேண்டும், உடனுக்குடன் அறிய வேண்டும். இனி அந்த நாட்டு நடப்புகளின் விளைவுக்கேற்ப தன்னை பாதுகாத்துக் கொள்வதை தவிர வேந்தருக்கு வெற்றி பெறத்தக்க வழி வேறு இல்லை. ஒரு வேந்தன் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒற்றர்கள் மூலம் நாட்டு நடப்புகளை உடனுக்குடன் அறிய வேண்டும். ஒற்றினார் ஒற்றி பொருள் தெரியாமல் குற்றம் அவருடைய அரசாட்சி கொளக்கிடந்த இல் என்று இந்த மூன்றாவது குறள்ல அழகுபட காட்டுகிறார். அப்போ ஒற்றர்களை கொண்டு உரிய காலத்துல உளவறிந்து அங்கே நடந்ததை ஆராய்ந்து அறிந்து அந்த நிலையை போக்குவதற்கு ஏற்ப செயல்பட தெரியாத அரசன் வெற்றி அடைப்பதற்கான வழி வேற எந்த வகையும் கிடையாது. அது ரொம்ப அருமையா காட்டினார். பொருள் தெரியா மன்னன் கொற்றம் கொளக்கடந்த இல்னார் ஒற்றினான். ஆக ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரியா மன்னவன். ஆக ஒற்றர்களாலே எல்லாரிடத்திலேயும் நிகழக்கூடியவைகளை அந்த ஒற்றர் மூலம் அவன் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படாத அந்த ஒற்றின் பயனை ஆராயாத அரசன் கொற்றம் கொள கிடந்த இயல் வெற்றி அடைவதற்கு இதை விட வேற ஒரு நெறி வழி கிடையாது. எனவே ஒற்றர் செய்யாது போகிற பொழுது மக்களுக்கு வரக்கூடிய மன்னனுக்கு வரக்கூடிய குற்றத்தை இந்த குறளிலே அழகாக காட்டுகிறார்கள். தன்னுடைய நாட்டிலே வாழக்கூடியவர்களது செயல்பாடுகள்ல வன்மையும் மென்மையும் சில இடங்கள்ல வலிமையா இருக்கும், சில இடங்கள் மென்மையா இருக்கும். பக்கத்து நாட்டு அந்த மன்னன் வன்மையும் மென்மையையும் அந்த ஒற்றர்களை உழவிட்டு அவரவர்கள் ஒற்றுவித்த பின்னும் அவர்கள் உரைப்பதற்கு முன் உணரவல்ல மன்னவனாக இருக்க வேண்டும். இது அரசியல் திறமைகளில மிகச்சிறந்த ஒன்று. இது வெற்றி பெறுவதற்கு
உரியதாக இருக்கும். இனியவை என்ற ஒரு நூல்ல ஒற்றினான் ஒற்றி பொருள் தெரிதல் முன்னினதே என்று இந்த கருத்தை அடிப்படையாக நினைவுகிற வகையில அந்த இடியவையிலேயும் கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இனி 84வது குறள். இனி அடுத்த குறள் 4வது குறள். வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதவர் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. வினை செய்வார் தொழில் செய்பவர்கள், தம் சுற்றம் உறவினர்கள், வேண்டாதார் பகைவர்கள். வினை செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள், தம் சுற்றம் நம்முடைய உறவினர்கள், வேண்டாதார் பகைவர் என்றாங்கு என்று இருக்கக்கூடிய அனைவரையும் பல்வேறுபட்ட மக்களையும் ஆராய்ந்து உற்றுவதே ஒற்றருக்குள்ள கடமை என்று 4வது குறள்ல ஒற்றருக்குள்ள கடமையை அருமையாக காட்டுகிறார். எனவே வினை செய்வார் தம் வினை செய்வார் சுற்றம் வேண்டாதார் என்று அனைவரையும் ஆராய்வதுதான் ஒற்றருடைய செயல். அப்ப தம் வினை செய்வார் தன்னுடைய காரியத்தை செய்பவர்கள், உறவினர்கள், பகைவர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லோரையும் சொல்லாலும் செயலாலும் ஆராய்ந்து அதை மன்னனுக்கு தெரிவிப்பவனே ஒற்று ஆவான். எனவே தம் என்ற ஒரு சொல் இருக்கிறதே, அது வினை செய்வார் என்பது அரசனையும் சேர்த்து சொல்லப்பட்டது. ஆக அவனுக்கு காரியம் செய்வார், செய்வன செய்யக்கூடிய சுற்றத்தார்கள், தன்னிடத்திலேயும் நாட்டு மக்களிடத்திலேயும் உறவினர்கள் செய்யக்கூடிய செயல்கள், பகைவர்கள் தன்னுடைய பகைமையை பற்றி ஆராய்தல், அதற்கு ஏற்ப மேல் பணிகளை செய்தல், இவையெல்லாம் குறையாமல் ஆராயவன். அதனால ஒரு சொல்லு சொன்னார், அனைவரையும் ஆராய்தல். அவ்வளோ பேரையும் ஒன்று பிரித்திக்காரர். அப்ப அரச காரியங்களை செய்யக்கூடியவர்கள், அரச காரியங்களை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய சுற்றத்தார், பகைவர் என்று சொல்லப்படுகிற இவர்கள் அனைவரையும் யார் விட்டாங்களோ, அப்ப தம்பினை செய்வார் சுற்றம் வேண்டாதார் என்ற முறையில அனைவரையும் ஒற்றனாக இருப்பவன் ஆராய வேண்டும் என்று ஒற்றனுக்கு ஒரு இலக்கணத்தை காட்டுகிறார் திருவள்ளுவர். எனவே அனைவரையும் அவன் ஆராய்பவனாக இருக்க வேண்டும். அனைவரையும் ஆராய்வதுதான் ஒற்று என்று 4வது குறள்ல காட்டினார். 5வது குறள்ல இன்னும் கூடுதலா சிலவற்றை காட்டுகிறார். கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதை ஒற்றுனார். இந்த கடா ஒரு ஆ போட்டுக்குது, உகா ஒரு ஆ போட்டுக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு என்ன பொருள் என்பது உங்களுக்கு தெரியும். கடா ஒருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதை ஒற்று. அதாவது கடா என்பதற்கு சந்தேகம் என்று பொருள். சிவஞான முனிவருடைய உரையில பாத்தீங்கன்னா, ஆமா கடாவுதல் ஐயப்பாடு என்று வரும்.
அகக்கடா சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காமல் உருவொடுகண் அஞ்சாமை. யாரேனும் நாம் ஒற்று செய்கிற பொழுது நாம் ஒற்று பார்க்கிறோம் என்று நம்மை அவர்கள் சந்தேகப்படக்கூடாது. அதன் பிறகு யாருடைய மிரட்டலுக்கும் ஒற்றர் அஞ்சக்கூடாது. மேலும் நாம் யார் என்பதை ஒற்றர் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் வல்லமை இருக்க வேண்டும். அப்போ ஒற்றருக்கு இருக்கக்கூடிய சிறந்த குணங்கள், ஒற்று பார்க்கிற பொழுது நாம் ஒற்றரோ என்று மக்கள் சந்தேகப்படாமல் பார்க்க இருக்க வேண்டும். யாருடைய மிரட்டலுக்கும் அஞ்சக்கூடாது. நாம் யார் என்பதை காட்டிக்கொள்ளாமலும் இருக்கக்கூடிய இந்த 3 வலிமைகள் இருப்பவனே ஒற்றரில் சிறந்தவன் ஆவான். கடா உருவொடுனார். உங்களுக்கு தெரியும், அளபடைன்னு பேர். ஆமா, நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்கன்னு இருக்கும். என்பது அளவடை. அதாவது நெடிலுக்கு 2 மாத்திரை சொல்லணும், ஆனாலும் கொஞ்சம் நீட்டி சொன்னா அதுக்கு அளபடைன்னு பேர். அதுபோல இங்க கடா, அதாவது ஒன்றுபட்டா அந்த ஒற்று பார்க்கிற பொழுது யாரேனும் மக்கள் கண்டு கொண்டால் ஐயுறாத வடிவோடு பொருத்தி இருக்க வேண்டும். யாரு சந்தேகத்துக்கு இடமில்லாத வடிவத்தை நாம் பொறுத்திருக்க வேண்டும். கடா ஒரு கண்ணஞ்சாது. அப்படி அவர்கள் ஐயுற்று நம்மை அறிய முற்படுகிற பொழுது அவர்கள் மேல செய்யுர்த்து அவரை பார்த்து அவருடைய கேள்விகளுக்கு அஞ்சாமல் நிற்கவன். கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை. இந்த முறையிலே 4 உபாயங்கள் செய்தாலும் மனதிலே கொண்டவற்றை உகாமை வெளியில சொல்லாமல் இருப்பதுதான் ஒற்றன் ஆவான் என்னும் ரொம்ப அருமையான பொருள். கடா என்பதற்கு ஐயுறாத வடிவம் என்று காட்டுகிறார். அது பார்ப்பார் வணிகர் இவர்களெல்லாம் முதலாயினோருடைய வடிவு. அவர்கள் எப்பொழுதும் அந்த வடிவத்தில இருப்பவர்கள் எந்த நிலையிலேயும் ஐயுறாத முடியிருப்பார்கள் என்று நமக்கு காட்டுகிறார். ஆக வினவப்படாத வடிவம். யாரார மக்கள் சந்தேகிக்க மாட்டாங்க? பார்ப்பனரா வந்தா சந்தேகிக்க மாட்டாங்க, வணிகரா வந்தா சந்தேகிக்க மாட்டாங்க. அந்த முறையில வணிகரும் பார்ப்பாரும் எவ்விடத்தும் சோர்வின்றையே நடக்க வல்ல ஆற்றலுடையவன் தான் ஒற்றன் என்று காட்டுகிறார். ஆக அறிவோர் வேடமும் துறவோர் வேடமும் வறியோர் வேடமும் பெறவும். இதுதான் கடா உருவம். அறவோர் வேடமாக இருக்கலாம், துறவோர் வேடமாக இருக்கலாம், ஒற்றன் வறியோர் வேடமாக இருக்கலாம். இந்த வேடம்தான் கடா உருவமாக அவன் இருப்பது. மேலும் இந்த முறையில நல்லுறவு கொண்டு ஒற்றாடுகிற இடத்திலே அமைச்சரோ ஏனைய மக்களோ அறிவுடையாளனோ யாரேனும் ஒருவன் தன்னை கண்டு, நீ யார், நீ எதுக்கு வந்திருக்க, என்ன காரணம் என்று ஐயுற்று வினவுகிற பொழுது, இந்த இணை வந்து எய்தியனி யாரோ என்று அவர்கள் கேட்பார்கள். அப்படி கேட்கிற பொழுது நாம் உருவேடத்தோடு திரிதலும், அப்படி திரியும் இடத்திலே ஐயுற்று நம்மை கைப்பற்றுவார்களே ஆனால் அவர்கள் நம்மை சிறப்படுத்தி வருத்தம் செய்யுகின்ற இடத்திலேயும் சிறிதும் அஞ்சாமல் அவர்களுக்கு உரியதை எடுத்துச் சொல்லக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும்.
அதற்கு மேல தான் சலிப்புப்பட்டு தான் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற மறைபொருளை வேறோரிடத்திலும் சொல்லாமல் வல்லமை உடையவன் யாரோ அவனே அரசருக்கு ஒற்றராவார் என்று இந்த 5வது குறள் ரொம்ப அருமையா நமக்கு ஒற்றருடைய புறத்தோற்றத்தையும் ஆக நிலைப்பாட்டையும் காட்டுகிறார். 6வது குறள் துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்து ஆராய்ந்து எனும் சோர்விலது ஒற்று. துறந்தார் படிவத்தவராகி இறந்தினார். தனக்கென்று உள்ள விருப்பு வெறுப்புகளுக்கு இடந்தராத துறவியைப் போல இருக்க வேண்டும். துறந்தார் என்று சொன்னால் என்ன? துறவி என்பது எதை போல என்ன? பாம்பு தோலுரித்ததை போல பற்றுக்களை விட்டவரே துறவுவார். எப்படி துறவு நிலை என்றால் பாம்பு எப்படி தோல் உரிகிறது அதை போல. ரொம்ப அருமையான ஊப்ப பாருங்க. பாம்பு தோல் உரிவதை போல உலகத்தின் மேலே வைத்திருக்கிற பற்றுக்களை உடனடியாக அப்பொழுதே வரக்கூடியவர். அப்போ துறந்தவர்கள் தனக்கென்ற விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தர மாட்டார்கள். ஆக ஒற்றர்கள் துறவியைப் போல இருக்க வேண்டும். துறந்தார் படிவத்தர் ஆகினர். அந்த மனநிலையில இருந்து ஆராய்ந்து அந்த ஒற்று பார்க்கிற இடங்கள்ல ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வில் அது ஒற்று. என் செய்யினும் சோர்வே வரக்கூடாது. ஆமா, இந்த சோர்வில்லாதவள் யார் என்பதை பற்றி இன்னொரு இடத்துல காட்டுகிறார் வள்ளுவர். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண்ணர். அதே சோர்வில்லாத நிலையை ஒற்றருக்கு ஆக்கி காட்டுகிறார். ஆக நம்மிடத்திலே ஒற்றர்களை பற்றி சந்தேகப்பட்டவர்கள் என் செய்யணும் என்ன துன்பத்தை தந்தாமலும் சோர்வில்லாமல் மனம் தளராமல் இருப்பதுதான் ஒற்றருடைய மிகப்பெரிய திறமை என்று 6வது குறள்ல அழகுபட காட்டுகிறார். எனவே ஒற்றர்கள் துறவியர் வேடத்துடையவர்களாய் உள்ளே புகுதற்கரிய இடங்களிலே உள்ள புகுந்து உளவறிந்து இந்த துறவியர் வேடத்திலே இருக்கிற பொழுது அகப்பட்டு கொள்ள நேர்ந்தால் அவர்கள் இந்த ஒற்றர்களாக இருப்பவர்களை எவ்வளவு துன்பப்படுத்தி கேட்டாலும் தன் மனதில் உள்ளதை வெளியிடாது இருப்பவனே ஒற்றனாவான். ரொம்ப அருமையான குறள். இந்த குறள்ல அருமையா காட்டுகிறார். ஆக துறந்தார் படிவத்தராகி இறந்து ஆராய்ந்து என் செய்யணும் எதை செய்தாலும். எனவே துறந்தவராய் என்று சொன்னால் முற்ற துறந்தவராய் விரத ஒழுக்கமுடையவராய் உள்புகுந்து அறிய வேண்டிய இடங்களில் எல்லாம் உள்புகுந்து ஆராய வேண்டியவைகளை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து அந்த இடத்தில இவன் சந்தேகத்துக்குரியவனாக இருக்கிறான் என்று அந்த பகுதி மக்கள் தன்னை பிடித்துக் கொண்டு ஏதேன் துன்பம் செய்து கேட்டாலும் கூட தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய வல்லமை உடையவன் எவனோ அவனே ஒற்றன் ஆவான் என்று 6வது குறள்ல அழகுபட காட்டுகிறார். ரொம்ப ஆராய்ந்தது. எனவே பிறர் தன்னை பற்றி ஆராய்ந்து கட்டுதல். அப்ப கடுத்தல், ஏற்றுதல், எரிதல்
இப்படி பல துன்பங்களை செய்வார்கள். ஆனாலும் கூட நாம் அறிந்த செய்தியை வெளிப்படுத்தாமல் இருப்பவனே ஒற்று என்று இந்த 6வது குறள்ல காட்டினார். 7வது குறள், மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று. மறைந்தவை, ஆமா, எது எது நடந்து போச்சோ அந்த நடந்து போன செய்திகளை எல்லாம் கேட்டறிந்து பிறகு கவனத்தில் வைத்துக் கொண்டு கிடைத்த செய்திகளை தொடர்ந்து மேலும் மேலும் அஞ்சாமல் ஆராய்பவனே ஒற்றனாவான். மறைந்தவை கேட்கவற்றாகி அறிந்தவை ஐயப்பாடில்லதே ஒற்று என்று இந்த 7வது குறள்ல அருமையா காட்டினார். அதாவது மறைவாக நடக்கக்கூடிய சில செயல்பாடுகள், ரகசியங்கள், அந்த ரகசியங்களை எல்லாம் நாம் துருவி துருவி கேட்டு அறிய வேண்டும். அதிலே வலிமை உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி அந்த நடந்தவைகளை பற்றி ஆராய்ந்து, அப்படி ஆராய்ந்தவற்றில் சிறிதும் கூட ஐயப்பாடு இல்லாமல் அந்த கருத்தை தன் அரசனுக்கு தெளிவாக சொல்லுபவனே ஒற்றனாவான். அவன் அந்த சொல்லுவதிலே ஐயன் கூடிய நிலையில் சொன்னால் அரசன் அதற்கு ஏற்ப செயல்பட முடியாமலும் போகும். எனவே மறைந்த ஒற்றராக இருக்கக்கூடியவர்கள் மறைய செய்த செயல்களை அவர்களுக்கு எங்க சென்று அறியணுமோ அதையெல்லாம் கேட்டு, கேட்டறிந்த செயல்களை அந்த கேட்டதன் மேல ஐயப்படாமல் அதை உறுதி செய்து மன்னனுக்கு போய் சொல்ல வேண்டும் என்று 7வது குறளில மிக அருமையாக ஆசிரியர் காட்டியிருக்கிறார். அப்போ மறைந்து நடக்கக்கூடிய செயல்களை யார் சொல்லுகிறார்களோ அந்த சொல்லுவாரை அறிந்து அவரிடத்துல போய் உளவாக இருந்து அவர்களே சொல்லுகிற வகையில் நாம் அவர்கள் சொல்லுகிற வகையில ஏற்ற சொல்லாக சொல்லி பிறகு அந்த உண்மை செய்தி அறிய வேண்டும். அப்படி அறியக்கூடியவைகளை நன்கு தெளிந்து அதுல ஐயப்பாடு இல்லாமல் அந்த உறுதியான செய்தியை மன்னவனுக்கு சொல்லவராக இருக்க வேண்டும். அதைத்தான் மறைந்து அவை கேட்கவற்றாகி அறிந்தவை நாம் அப்படி ஆராய்ந்து தெரிந்தவைகள்ல ஐயப்பாடு இல்லாதே ஒற்று என்று 7வது குறள்ல அழகாக காட்டினார். 8வது குறள், ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றிக் கொள்ளல். ஒரு ஒற்றனால் கேட்டு வரப்பட்ட செய்தியை மற்றோர் ஒற்றன் மூலம் சரிபார்த்த பின்னரே அதன் உண்மையை தெளிய வேண்டும் என்று மன்னனுக்கு காட்டுகிறார். ஒற்று ஒற்றி தந்த பொருள், ஒரு ஒற்றன் ஒற்றனாக சென்று அறிந்து வந்த அந்த செயல்பாடுகளை தந்த ஒற்று ஒற்றி தந்த பொருளை மற்றோர் ஒற்றினால் இன்னொரு ஒற்றரை அனுப்பி அதை நன்கு தெரிந்து கொண்டு 2ஐயும் ஒப்புமை கொண்டு மன்னன் அந்த உண்மையை அறிய வேண்டும். எனவே அந்த உண்மையை அறியக்கூடிய நெறியை இந்த 8வது குறளில மிகச்சிறப்பாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு ஒற்றன் உளவறிந்து அறிந்து வந்து சொன்ன செய்தியை மற்றொரு ஒற்றரை அனுப்பி உளவறிய செய்து
முதல் வந்த ஒற்றன் சொன்ன செய்திக்கும் 2வது ஒற்றன் உளவறிந்து வந்த செய்தியையும் ஒப்பிட்டு பார்த்து 2லே இருக்கிற உண்மையை கண்டு தெரிந்து தன் ஒற்றன் செயலையே அவனை அறியாமல் ஒற்றி எறியும் திறமை இருந்தால் ஒற்றர்கள் யாரும் காட்டிக் கொடுக்க அஞ்சுவார்கள். எனவே அதற்கு ஏற்ப நாம் ஒற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக காட்டுகிறார். ஒற்று ஒற்றி தந்த பொருளையும் அவர் உளவாக தெரிந்து வந்த பொருளையும் பிறகு மற்றோர் ஒற்றினால் இன்னொரு ஒற்றரை அனுப்பி அந்த 2ஐயும் தேர்ந்து அதுல ஒப்புமையை கண்டு அதுல ஒற்று நிலையை நாம் அறிய வேண்டும். ஒற்றிக்கொள்ளல். ஆமா, அந்த 2 ஒப்புமை வைத்து கண்டுகொள்ள வேண்டும் என்று 8வது குறள்ல அருமையா காட்டினார். 9வது குறள். ஆமா, ரொம்ப அருமையா 9வது குறள்ல காட்டுகிறார். ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க. உடன் மூவர் சொற்றொக்க தேரப்படும். ஒற்று ஒற்று ஓர் ஒற்றனுடைய செயலை இன்னொரு ஒற்றன் அறிய முடியாதபடி ஒற்று உணராமை ஆழ்க. ஒரு ஒற்றன் அறிந்து வந்த உளவு செய்திகளை இன்னொரு ஒற்றன் அறிய முடியாதபடி காரியங்களை செய்ய வேண்டும். ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க. பிறகு அப்படி காரியங்கள் செய்கிற நிலையில ஒற்றர்கள் மூவர் கொண்டு வந்த செய்திகளும் ஒன்றாக இருந்தால் அந்த செய்தியை உண்மை என்று தெளியலாம் என்று ஒற்றர்களினுடைய செய்தி மூவர் கொண்டு வந்த செய்தியை கொண்டு உண்மை தெளியலாம் என்று 9வது குறள்ல காட்டுகிறார். அதாவது ஒற்றர்களை நாம் ஆளுமிடத்து அந்த ஒற்றர்கள் ஒருவருக்குள் ஒருவர் அறியாதவாறு தனித்தனியாக வைத்து ஆள வேண்டும். அப்படி ஒரு செய்தியை அறிய ஒரு ஒற்றரை ஏவி தெரிந்து கொண்டு இன்னொரு ஒற்றரை ஏவி தெரிந்து கொண்டு இன்னொரு ஒற்றரை ஏவி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இவருக்கு அவரை தெரியக்கூடாது, அவருக்கு இவரை தெரியக்கூடாது. அப்படி மூவர் கொண்டு வரும் செய்திகளும் ஒன்று போல இருக்குமேயானால் அந்த ஒற்று உண்மை என்று தெரிய வேண்டும் என்று 9வது குறள்ல அருமையாக காட்டுகிறார். ஆக ஒற்றரை ஆளுமிடத்து ஒருவனை ஒருவன் அறியாமல் ஆழ்க. அப்படி ஆண்ட முறையில ஒற்றர் ஒரு பொருளை அறிகிற பொழுது 3 ஒற்றர்களை விட்டு அந்த மூவர் சொல்லக்கூடிய சொற்கள் ஒத்ததாக இருந்தால் உடன் மூவர் சொற்று ஒக்கன ஒரே மாதிரி இருந்தால் அந்த செய்தி தேரப்படும், அது உண்மை என்று தெளியப்படும் என்று சொல்லி நிறைவாக அந்த செய்தியை காட்டுகிறார். இனி 10வது குறள் ரொம்ப அருமையான குறள். சிறப்பு அறிய ஒற்றின்கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறையினர். ஆக சிறப்பு அறிய ஒற்றின்கண் செய்யற்க. ஒற்று என்னும் சிறப்பை பலரும் அறிய செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு தெரியாம வேறுபாக்கணும். சரி, அப்படி பலரும் அறியனை செய்வாயே ஆனால் செய்யின் புறப்படுத்தான். ஒற்றருடைய வெளித்தோற்றம் எல்லாரும் தெரிந்துவிடும். அவர் மறைவாக எந்த விதமான காரியத்தையும் செய்ய முடியாமல் போய்விடும் என்று 10வது குறள்ல
மிக அருமையாக காட்டுகிறார். அப்போ உளவு பார்க்கிற பொழுது, ஒற்றர்களை கொண்டு உளவு பார்க்கிற பொழுது நாம் திறம்பட அறிந்து இந்த உளவாளிகளுக்கு நாம் ஒற்றர்களுக்கு சிறப்பு செய்ய விரும்பினால் பிறர் அறியுமாறு செய்யக்கூடாது. அப்படி நீ செய்வாயேயானால், பலரிய செய்வாயேயானால் தன் மறைவு செய்திகளை தானே வெளிப்படுத்தியவன் ஆவான். எனவே சிறப்பு செய்கிற பொழுது அது போல செய்யக்கூடாது. மறைந்தவை அறிந்து கூறிய, மறைபொருளாக இருக்கக்கூடிய உளவு நிலைகளை பற்றி அறிந்து தெளிவுபடக்கூடிய ஒற்றனுக்கு செய்யக்கூடிய சிறப்பு இருக்கிறதே, அந்த சிறப்புகள் பிறரறிய செய்ய வேண்டாம். சிறப்பு பலரறிய அந்த ஒற்றனுக்கு செய்யக்க அதை செய்ய வேண்டாம். செய்யன் அப்படி செய்வாயே ஆனால் மறை புறப்படுத்தான் ஆகும். ஆமா, செய்யாதாராயின் தன் அகத்து அடக்கப்படும் மறையை தானே புறத்து சொன்னதாக ஆகும் என்று நிறைவாக இந்த திருப்பாடல அகத்தும் புறத்தும் அருமையும் பெருமையும் நுட்பமும் ஒட்பமும் ஓர்ந்து உணர்ந்த இடத்து ஒற்றருக்கு அரசர் செய்யும் சிறப்பு பலவும் உள்ளன. இதில் எந்த ஒன்று ஒரு சிறப்பையும் பிறர் அறியுமாறு அந்த ஒற்றருக்கு செய்யக்கூடாது. அதை நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஒற்றின்கண் சிறப்பு அறிந்து செய்யற்க செய்யின் மறை புறப்படுத்ததாகும் என்று ஒற்றருக்கு செய்யக்கூடிய சிறப்பை பிறரையே செய்யக்கூடாது என்று இந்த பகுதியில அருமையாக காட்டுகிறார். அப்படி செய்வாயே ஆனால் மறைந்து அறியக்கூடிய பொருட்களை நாமே புறத்தில காட்டியதாக ஆகிவிடும் என்று அந்த ஒற்றர்களுக்கு செய்யக்கூடிய சிறப்பை கூட எப்படி செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் பெருமானார் சிறப்பாக காட்டுகிறார். இந்த செயல்பாடுகள் எல்லாம் நாட்டை ஆளுகிற மன்னனுக்கும் வீட்டிலே இருக்கிற பொறுப்பாளர்களுக்கும் உரிய முறையில அவர்களுக்கு அறியக்கூடிய அறிவை எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி உங்களை வணங்கி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலமும். ஐயா சிவாய நம. ஐயா திருச்சிற்றம்பலம். கடுகை